மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மகளிருக்கு ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு. மகிழ்ச்சிக்குரிய இந்நன்னாளில் மாநகராட்சியினுடைய காவல் ஆணையருடைய சிறப்பு ஏற்பாட்டில் மகளிருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு முயற்சியாக, மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கோவையில் இந்த சகோதர திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகோ திட்டம் தொடங்குவதற்கான நாளை தேர்வு செய்தவர் நம்முடைய மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அவர்கள். உள்ளபடியே மகளிர் தினத்தில் இந்த திட்டத்தை தொடங்கினால் ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும், ஒரு நல்ல சிறப்பம்சமாகவும் இருக்கும் என்று சொல்லி மிக விரைவாக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக கோவை மாநகர பகுதிகளில் 200 பேருந்து நிறுத்தங்களில் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் அவர்களை சேர்ந்திருக்கக்கூடிய அவரோடு பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர்களை பொறுத்தவரை மகளிர் நலனில் தனி கவனம் செலுத்தி இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக மகளிருக்கான அனைத்து திட்டங்களையும் மிக சிறப்பாக முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையாக இருந்தாலும் கோவையினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி சிறப்பு திட்டங்களை வழங்கி நிதிகளையும் வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக கோவைக்கு பெருமை சேர்க்கின்ற முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த சகோ திட்டம் மகளிருக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக அமையும் என்பதில் அனைவருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எனவே இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடிய மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர்கள் சார்பாகவும் துணை முதலமைச்சர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிகள் சார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவிப்பதற்காக கோயம்புத்தூர் கமிஷனர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்குரிய திரு சரவண சுந்தர் IPS அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சிறப்பான நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். மேடம் அவர்களுக்கு சிறப்பான நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அடுத்ததாக மேடையில் சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியுரை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய காவல் ஆணையர் திரு சரவண சுந்தர் IPS அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை எப்பொழுதும் தலைமையேற்கொண்டு பணி செய்யும் தமிழக முதல்வரின் செயல்பாட்டினை வலு சேர்க்கும் விதமாக இன்று கோவை மாநகரத்தில் சுமார் 200 பேருந்து நிறுத்தங்களில் கேமரா வசதியுடன் SOS பட்டனை துவங்கி வைக்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்களின் ஊக்கத்தின் வழியாக இன்று இந்த திட்டத்தினை திறந்து வைத்த அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வைத்துள்ள அனைவருக்கும் திரு பிரகாஷ் நிறுவனத்தினருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அன்பர்களுக்கும் அனைத்து காவல் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பொதுமக்கள் இந்த திட்டத்தினை பயன்படுத்தி தங்கள்